ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை சிறுவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மெவுடாழ் என்னாடும். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் கிருபா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலவன சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியிலே 9ஆம் தந்திரத்திலே ஞான குரு தரிசனம் என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஞானகுரு தரிசனம் என்பதனுடைய பல்வேறு விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஞானகுரு என்பவர் சிவத்தோடு கொண்டு போய் சேர்க்கின்ற திருவருள் அந்த நிலையிலே விளங்குகின்றவர். எனவே திருவருளே மயமாக இருக்கின்ற அந்த ஞானகுரு திருவருளை வழங்கி சிவத்திடம் சிவபோகம் பெறுவதற்குரிய அந்த நிலையை உயிருக்கு வழங்குகிறார். குருவருளின்றி திருவருள் இல்லை என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், குருவருள் தான் திருவருள், திருவருள் தான் குருவருள் என்ற அந்த ஒரு ஒற்றுமை புரிந்து கொள்வதற்காக. நம்முடைய சைவ நெறியே குரு நெறிதான். குரு என்று சொல்லக்கூடிய அந்த மானுட சட்டை தாங்கி சிவமானது உயிர்களை பக்குவப்படுத்தி தன்னோடு சேர்த்துக்கொள்ளும். உயிர்களை பக்குவப்படுத்தி தன்னோடு சேர்த்து கொள்ளுகிற அந்த தன்மையில, அந்த முயற்சியில உயிருக்கு பல்வேறு விதமான அந்த உபகாரங்களை அது செய்து வருகிறது. புறத்தே உபகாரம் செய்வதும் அகத்தே உயிருக்கு உயிராக இருந்து உபகாரத்தை செய்வதும் பல்வேறு நிலைகளிலே சரியை குருவாக இருந்து, கிரியை குருவாக இருந்து, யோக குருவாக இருந்து, இப்படி பல்வேறு நிலைகளிலே அவபோத குருவாக பல்வேறு நிலைகளிலே நம்மை உயர்த்தி கடைசியில் தாமே ஞான குருவாக வருவார். அப்படி ஞான குருவாக வருகிற பொழுது உயிரிடம் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பக்குவத்தை அதை நிறைவு செய்வார். ஞான குருவாக வருகிற பொழுது உயிருக்கு அந்த நிறைவு செய்ய வேண்டிய நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும். உயிருக்கு நிறைவு செய்ய வேண்டிய அந்த நிலை, அந்த பக்குவம், அதுல தான் குரு வருவார். ஞான குரு முன்ன பயன் இல்லை. எப்ப அந்த உபதேசம் பலன் தருமோ அப்பதான் சொல்லணும். மருதவரனாக பல நாட்கள் இருந்தார் வெண்காடரிடம். அப்ப எல்லாம் சொல்லாத உபதேசம் பக்குவம் வந்துருச்சு. அந்த பக்குவத்துல அந்த உபதேசத்தை காதருந்த ஊசியும் வராது கடை வழிக்கு அப்பத்தான் கொடுக்குற. அது முன்னால கொடுத்திருந்தா கூட அது செல்லுபடியாக. அதனால பக்குவம் நோக்கி உபதேசத்தை வழங்கி அந்த பக்குவத்திலே நிறைவு செய்வது, அதுதான் போதகுரு.
அந்த பக்குவத்தை நிறைவு செய்கின்ற போதகுரு சிவமாகவே நின்று அதனை செய்வார். அந்த உயிரை, அந்த ஆன்மாவை சிவமே அதிர்ட்டித்து நிற்கும். எனவே அந்த போத குருவை சிவத்திடமிருந்து பிரித்து பார்க்காமல் ஞான குருவை குருவாக தரிசனம் செய்யாமல் சிவமாக தரிசனம் செய்தார். குருவையே சிவமாக தரிசனம் செய்வதைத்தான் ஞான குரு தரிசனம் என்று கூட பார்த்தோம். அப்படி சொல்லுகிற பொழுது இந்த ஞான குருவினுடைய அந்த நிலை, அந்த நிறைவு நிலை எங்கே செய்யப்பெறுகிறது என்பதை விளக்குகின்றார். இந்த கருடோகம்பாவனை என்பது பற்றி போன வகுப்புல நாம சொன்னோம். அதுபோல சிவோகம்பாவனை என்பது குருவை சிந்தித்தல் தான் சிவோகம்பாவனை. அது எங்க சிந்திக்க வேண்டும், அது எந்த இடத்துல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பாட்டில் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், குருவின் உருவம் குறித்த அப்போதே திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே அப்படின்னு சொல்லுகிறார். குருவின் உருவம் குறித்த அப்போதே என்று கூறுகின்றார் அல்லவா. அந்த குருவின் உருவம் குறித்த எப்போது, எப்போது குறித்தால் அப்போது நிகழ்வது. காலமறிந்து இடத்தாட்சியின் ஞானம் கருதினும் கைகூடும்னர் வள்ளுவர். இந்த வெற்றிக்கும் ரெண்டு விஷயத்த முக்கியமா சொல்லுகிறார். ஒண்ணு இடம், இன்னொன்னு காலம். அந்த இரண்டும் பொருத்தமாக அமைந்தால்தான் வெற்றி கிட்டும். உரிய காலம், உரிய இடம், இந்த இரண்டையும் இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த அடுத்த பாடல்ல எப்போது அந்த குருவை உணர்தல் நிகழ வேண்டும் என்பதை சொல்லுகிற பொழுது, தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவும் மறி நனவாதிகள் மூன்றவை நீங்கும் துரியங்கள் முண்டர உன்றிய நந்தி உயர்மோனத்தானே தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவும் அறிநனவாதிகள் மூன்றவை நீங்கும் துரியங்கள் முண்டர உன்றிய நந்தி உயர் மோனத்தானே. அறிவிலே பெற வேண்டிய ஒரு ஆனந்தத்தை, அறிவிலே பெற வேண்டிய பயனை அறிவு எப்பொழுது பெறும் என்று சொன்னால், அறிவிலே இருக்கக்கூடிய பழுது நீங்கிய பிறகுதான். அறிவிலே இருக்கக்கூடிய பழுது என்னன்னு சொல்றார். தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவும் மறிநனவாதிகள். ஆன்ம அறிவு ஒன்று போல இல்லை, ஒன்று போல இல்லை. நம்ம அதை ரொம்ப பாலிஷ்டா நம்ம சொல்லிக்கிறோம், மூடுன்னு சொல்றோம். மூடு சரி, மூடு. அறிவு அறிவு அந்த உணர்வு நிலை அது சரியான நிலையில இல்லை. அந்த உணர்வு நிலை அந்த அறிவுக்கு அதை குறிப்பிடுகின்றார். 3 நிலையை குறிப்பிடுகின்றார். தோன்ற அறிதலும் தோன்றலும் தோன்றாமையும் மான்ற அறிவும். நம்முடைய அறிவு சில சமயம் ரொம்ப தெளிவா இருக்கு, சில சமயம் தெளிவா புரிகிறது. இது இன்னது, இது இன்னது, இது இவ்வளவு உயரம், இது இவ்வளவு, இது ஆழம், இது சிறுசு, இது பெருசு, இது நல்லது, இது கெட்டு, எல்லாம் தெளிவா தெரிகிறது.
தோன்ற அறிதலும், உண்மைகள் தோன்றும்படியாக அறிகின்றோம் இல்லையா? அந்த தோன்ற அறிகின்ற அறிவு என்று சொல்லுவது நனவிலே நிகழ்கிறது. நனவு என்பது என்ன? எல்லா தத்துவங்களும் கூட இருக்கு. ஆன்மாவுக்கு 36 தத்துவங்களும் கூட இருக்குன்னா 36 31 தத்துவமும் கூட இருக்கு. 5 தத்துவம் செலுத்துவதனாலே 7 வித்தியா தத்துவமும், 7 வித்தியா தத்துவம் செலுத்துவதனால 24 ஆன்ம தத்துவங்களும் எல்லாம் ஃபுல் அட்டண்டன்ஸ் எல்லாமே. இது நமக்கு தெளிவாக இருக்கிறதுனால அது தோன்ற அறிதல். தோன்றல் தோன்றாமையும் கனவு. அடுத்தது அதுல என்ன? தோன்றது போலவும் இருக்கு, தோன்றாதது போலவும் இருக்குமானு ஒரு ஐய காட்சி, தெளிவில்லாத காட்சி. இந்த அறிவு ஒரு தெளிவு இல்லாததை, அது உண்மை இல்லாததை உண்மை என்று நம்புகிற அந்த நிலை இல்லையா? யாரோ ஒருவரோட நாம் பிணக்கு கொள்வது போலவும், இல்லை யாரோ ஒருவரோட நட்பு கொள்வது போலவும் எல்லாம் பல்வேறு விதமான நிலைகள், யார் அவர்னு கூட தெரியாம அல்லது என்ன அவர்னு கூட புரியாம இறந்து போனவங்களோட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருப்போம் இல்லையா? அது என்னடா இறந்து போயா, அவங்க கூட எதுக்கு சண்டை போடுறோன்னு தெரியாது, சண்டை போட்டுட்டு இருப்போம் அவங்களோட. அப்ப அது தெளிவில்லாத ஒரு அறிவு. ஆனா நல்லா தெரியும் அவங்க வந்திருக்கிறது, நிக்கிறது, பேசுறது எல்லாமே சண்டை இல்லையா? ஏன் எனக்கு சரியா சொத்தை எழுதி வைக்கலன்னு செத்து போன அப்பாட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான் கனவுலையே. வேற எதுக்கு அப்பாட்ட சண்டை போட போறான்? இது தோன்றல் தோன்றாமை. இது நனவு நிலையிலிருந்து வந்த கனவு நிலை. தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவும். சுத்தமா அறிவே போயிடுது. அது சுத்தம் பரவாயில்லைங்கிற என்ன கேட்டா உறக்கத்தப்ப அது ஒட்டுமொத்தமா போய் உள்ள போய் சுருங்கி மடங்கி கிட்டங்கி உள்ள போயிடுது. என்ன உனக்கு எனக்கு சம்மதம் கிடையாது. உயிருக்கு எந்த விதமான அனுபவமும் கிடையாது. தோன்ற அறிதல், தோன்றல் தோன்றாமை, மான்ற அறிவு. இந்த 3 விதமான அறிவு நிலைகள் நம்ம தெளிவாக பார்த்தோம். முன்னால அவத்தை பேதங்கள்ல பார்த்தோம். இவைதான் மரி நனவாதிகள். மரி நனவாதிகள் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நடக்கின்ற, நமக்கு நிகழ்கின்ற நனவு முதலிய, நனவு கனவு உறக்கம் முதலியவையாகும் இந்த 3. இந்த 3 நனவு கனவு உறக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நம்முடைய அறிவு இருக்கக்கூடிய நிலை எவ்வாறு என்று பார்க்கிற பொழுது அது தோன்ற அறிதல். ஏன் அது அப்படி சொன்னார் தோன்ற அறிதல் என்று சொன்னால், தத்துவங்கள் எல்லாம் சரியா சேர்ந்து இருக்கணும். நனவு நிலையில கூட தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவும் மரிநனவாதிகள். மரித்து மரித்து நிகழ்கின்ற நனவு கனவு உறக்கமாகிய இந்த 3 இருக்க, அவை நீங்கும் துரியங்கள். நீங்கும் துரியங்கள்னர். அப்ப இந்த துரியம் என்று சொல்லக்கூடியது இந்த உறக்கத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த உறக்கத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் 3 விதமாக பார்க்கிறோம். அது கேவலத்திலே நடக்கின்ற நனவு கனவு உறக்கம், சகலத்திலே நடக்கின்ற கனவு நனவு உறக்கம் இல்லையா? சாக்கரம் சொப்பனம் சுழுத்தி, அது மத்தியாலவத்தையில சகலத்திலேயே நடக்குது. கேவலத்துல தான் கீழாலவத்தை அது நடக்குது. இப்ப கீழாலவத்தை மத்தியாலவத்திலையும் நடக்குது. அதே போல சுத்தாவத்திலையும் இருக்குது. என்ன இருக்குது? நனவு இருக்கு, கனவு இருக்கு, உறக்கம். இது 3 இதுலயும் இருக்கு. 3த்திலையும் 3 இருக்கு.
இந்த 3 தாண்டி போய் ஒண்ணு நிகழ்கிறது, அதுக்கு பேர் தான் துரியம்னு பேர். துரியம் என்கிற ஒரு நிலை இந்த உறக்கத்திற்கு பிறகு ஒரு நிலையாக அது வைத்திருக்கிறோம். அந்த நிலையானது வந்த பொழுது அது அந்த துரியம் என்பது கீழ்நிலையில நிகழ்கிற பொழுது ரொம்ப கேவலமாகவும், அதுவே மேல்நிலையில நிகழ்கிற பொழுது ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது. இந்த துரியம் 4வது நிலை தான். ஆனா இந்த துரியம் என்பது 2 துரியத்திலையுமே கீழாலவத்தையில் இருக்க துரியமும் சுத்தாவத்தையில் இருக்கக்கூடிய துரியமும் நல்லா தெளிவா பார்த்துக்கணும். மேலே இருக்கிறது கீழாலவத்தை, அதில் இருக்கக்கூடிய நனவு, கனவு, சொப்பனம், நனவு, கனவு, சுழுத்தி அல்லது உறக்கத்தை தாண்டி நிகழ்கிற அந்த துரியம் இருக்கிறதே, அது அவ்வளோதான். அது துரியம் வந்துட்டு துரியாதத்துக்கு போயிடுச்சுன்னா இந்த பிறப்பு போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த பிறப்பு நீங்கிடுச்சு இல்லையா, அவ்வளோதான். இந்த பிறப்பு நீங்கிடுச்சு, இந்த உடம்பு நீங்கிடுச்சு, வேஸ்ட்டாக போச்சுன்னு அர்த்தம். பல்வேறு பயன்பாட்டுக்காக தருகிறார், அது பர்ஸ்ட் ஆயிடுச்சு, வீணா போயிடுது. டியூப் வாங்கி போடுறோம், காத்தடிச்சு ஓடிட்டு இருக்கு, டமால்னு ஒன்று வெடிச்சிருச்சு, டியூப் போயிடுச்சு, டயரும் போயிடுச்சு, தூக்கி போட்டுறோம். அதுபோல் இந்த உடம்பு போயிடுச்சு. அது அந்த துரியம் வந்து ரொம்ப இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த தத்துவங்கள் எல்லாம் சேராமல் நின்று அந்த துரியாதத்தில் இந்த தத்துவம் முழுக்க கழண்டதாக இருக்கு. இதே தான் சுத்தாவத்தில் இருக்கக்கூடிய துரியமோ, அதுலேயும் தத்துவங்கள்லாம் கழலும். ஆனால் அந்த கழண்ட நிலை வேற, இந்த கழண்ட நிலை வேற. அதைத்தான் இங்க நாம குறித்து சொல்லுகிறார். துரியம் என்று சொல்லுவது 3 நிலைகளையும் நடக்கிறது. 3 துரியத்தை பத்தி பேசுகிறார். இந்த முத்துரியத்துல முன்னாடி சொன்ன பாருங்க, அந்த முத்துரியத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்ட முத்துரியத்தை, இதை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அந்த முத்துரியம் சீவதுரியம், சிவதுரியம், பரதுரியம்னு 3 துரியம். அதை பார்த்தார். சீவதுரியம், சிவதுரியம், பரதுரியம்னு அந்த 3. இந்த சீவதுரியம், சிவதுரியம், அந்த பரத்துரியத்தில் பார்க்கிற பொழுது சீவதுரியங்கிறது உயிரினுடைய செயல்களெல்லாம் நின்று போற இடம். நான் அதனால தான் அந்த உயிர் படங்கள் வரத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆழ்ந்த உறக்கம்னு பேர் இருக்கு. உயிரினுடைய இயக்கம் நிற்கிற இடம், செயல் அற்றுப்போகிற இடம் வந்து சீவதுரியம். திருவருளோட செயல் அற்றுப்போகிற இடம் சிவதுரியம். அருளையுடைய சிவபெருமானுடைய செயல் நின்று போகிற இடம் பரதுரியம். அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் என்ன வேலை? இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? சிவபெருமான அத்தனை தூரம் ப்ராசஸ் பண்ணி அவ்வளவும் செய்து முடித்ததுக்கு பிறகு அந்த இடத்துல போய் நிற்கிற அந்த உயிரானது பரத்துரியத்தில் தாண்டி போய் துரியாதீதத்துக்கு போய் பெருமானை அனுபவிக்க ஆரம்பித்த பிறகு சிவனுக்கு ஒரு வேலையும் கிடையாது. சிவனும் ஒரு வேலையும் கிடையாது. அதனுடைய செயல் அற்று போய் ஆனந்த நிலையில் அந்த உயிரானது அந்த ஆனந்தத்தை அவனை இயல்பாக அனுபவிக்கும். உயிரானது இயல்பாக சிவத்தை அனுபவிக்கிற இடம்தான் பரதுரியாதீதத்துக்கு மேலே இருக்கக்கூட, பரதுரியத்துக்கு மேலே இருக்கக்கூட இயல்பாக அதை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். இயல்பாக அனுபவிக்க ஆரம்பிக்கிற பொழுது சிவபெருமானுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. சிவதுரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நிர்மலாவத்தையில் வர சிவதுரியத்தில் பார்க்கும்போது அருளுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். அருள் அற்று போய் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலையில சிவமே அந்த சிவமாகவே தம்மை பாவித்து, அதனால அருள் நிலை துரியம், ஆனந்த நிலை துரியாதீதம்னு. செயல் எல்லாம் அற்றுப்போகிற நிலை இருக்குல்ல சீவனுக்கு, அதுதான் சீவதுரியம். அந்த சீவதுரியம் எது நீங்க பார்க்கணும். இந்த சீவதுரியம் என்பது
சிவதுரியத்துக்கு நிர்மலாவத்தைக்கு சாக்கிரத்துக்கு போக ஆயத்தமா இருக்கக்கூடிய துரியம் அந்த துரியம். ஆகையினால இங்க 3 துரியமும் அறன்னு சொல்லுகிறது எதை குறிப்பிடுகிறார்? மத்தியாலவத்தையில வருகிற துரியம், கீழாலவத்தையில வருகிற துரியம், இந்த முத்துரியத்தை நீங்க அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இங்க சொல்ற 3ன்னு சொல்ற, அதனாலதான் முத்துரியன் சொல்லாமல் துரியங்கள் 3 அறனர், முத்துரியங்கள் அறன்னு சொல்லாம 3 நீங்கும் துரியங்கள் 3 அறனர். துரியங்கள் 3 அற என்று சொல்லுவது அந்த 3 துரியங்களாக பேசப்படுகின்ற கீழாலவத்தை துரியம். துரிய அறன்னு சொல்றாரு, துரியாதீதம் அறன்னு தானே சொல்லியிருக்கணும் இல்லையா? துரியம் அற அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலை துரியாதீதம் அற அப்படின்னா, துரியத்துக்கும் துரியாதீதத்துக்கும் வேறுபாடு கிடையாது. துரியம் துரியாதீதம் போவது என்பது ஒரு ஸ்லைடிங் மாதிரி அது. ஆகையினால துரியத்தை பற்றி தான் பேசுவார். இந்த துரியத்தில் கீழாலவத்தையில் இருக்கக்கூடிய துரியம், மத்தியாலவத்தையில் இருக்கக்கூடிய துரியம், நிர்மலாவத்தையில் இருக்கக்கூடிய துரியம், இந்த 3 துரியங்களும் அற்றுப்போக தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவும் மறி நனவு ஆதிகள். இந்த மறி நனவாதிகள் என்று சொல்லக்கூடிய நனவு கனவு உறக்கம் என்று சொல்வது என்ன தெரியுமா? அது தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவும் மறி நனவாதிகள் 3 நீங்கும் துரியங்கள் 3 அற உன்றிய நந்தி உயர் மோனத்தானே. அப்ப நல்ல தெளிவாக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, நிர்மலாவத்தையில சிவானந்தம் அனுபவிக்கிற உயிர், துரியாதீதத்துக்கு போய் அனுபவிக்கிற உயிர், துரியத்திலிருந்து துரியாதீதம் போகிற உயிர், அப்படி அங்கே சிவமாக இருந்து அந்த ஆனந்தத்தை வழங்குகிறவர் குருதான். அது சிவமானது குரு நிலையிலே இருந்து வழங்குகிறது. சிவமானது சிவநிலையிலே இருந்து வழங்குவது பராவத்தை. எனவே குரு நிலையிலே இருந்து குருவான நிலையிலே இருந்து உயிருக்கு பரானந்தத்தை, அதாவது மேலான ஆனந்தத்தை வழங்குகிற துரியாதீதம் எவ்வாறு நிகழ்கிறது என்று கேட்கிற பொழுது அதைத்தான் குறிப்பிடுகின்றார். அந்த இடத்துல போன தடவை சொன்னார் பாருங்க, அந்த கருடோபம்பாவனை போல இந்த துரியத்திலே அது நகர்ந்து துரியாதீதத்திற்கு போகிற பொழுது அது குருவையே சிவமாக கருடோபம்பாவனையில் செய்து அது குருவாகவே நிற்கும். எனவே சிவபோகம் என்று குறிப்பிடுவது வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஆன்மாவானது நிர்மலாவத்தையிலே சிவயோகம் தாண்டி சிவபோகமாக நிற்கிற நிலை, குருவை தன்னுடைய அந்த நிலையிலே நினைத்து நினைத்து தியானித்து தியானித்து, அங்கே சொன்னார் இல்லையா, அதுக்கு முந்தின பாட்டில் சொன்னார் பாருங்க, குருவின் உருவம் குறித்த அப்போதே, குருவின் உருவம் குறித்தது அப்போதே என்று சொல்லுவது அந்த துரியாதீதத்தில். துரியத்தில் குருவின் அருளானது கிட்டி குருவானது நெறிப்படுத்த அது துரியாதீதத்திற்கு போய் குருவின் உருவம் குறித்த அப்போதே அது அந்த துரியாதீதத்தில் திரிமலம் தீர்ந்து சிவனாமே, திரிமலம் தீர்ந்து மும்மலமும் தீர்ந்து அந்த இடத்துல சிவனாமே என்று சொன்னதைத்தான் இங்கே சொல்லுகிறார். ஊன்றிய நந்தி உயர்மோனத்தானே, ஊன்றிய நந்தி உயர்மோனத்தானே. அங்கே ஊன்றிய நந்தி என்று சொல்லுகிற பொழுது அறிவிலே முழுமையாக அந்த குருவானது ஊன்றிவிட்டார். வேற எதுவும் கிடையாது. அங்க ஆன்ம அறிவிலே வேற எதுவும் புலப்படாது.
அதனால ஊன்றிய நந்தின்னார். அந்த ஊன்றிய நந்தி அங்கே கருடனை ஊன்றிய சிந்தையிலே வைத்திருக்கிறவன் கருடனே ஆவது போல குருவை அந்த இடத்திலே நீங்காமல் வைத்திருக்கிற அவன் குருவாகவே ஆகிவிடுவான். உயர் மோனத்தானே சிவன் அவன் நானே இல்லையா, சிவனாவானேன்னு சொன்னார். அதில் இங்கே உயர் மோனத்தானேன்னார். உயர் மோனத்தான் என்று சொன்னார் ஞானத்தினுடைய நிறைவாக அவன் விளங்குவான். தோன்ற அறிதலும் இதெல்லாம் அந்த பாடல்களோடு சம்பந்தப்படுத்தி வருகிறது தான். கருடோம்பாவனை என்று சொன்னால் கருடன் மந்திரத்தை, பௌதிக மந்திரத்தை, ஆதி பௌதிக கருடனுடைய மந்திரத்தை ஆதி தெய்வீக இல்லையா, அந்த ஆதி தெய்வீக கருடனை சிந்தையிலே நிறுத்தி சிந்தனை முழுவதும் அந்த மந்திரத்தை செபித்து அதுவாகவே நிற்கின்ற அவன் அந்த கருடனாகவே ஆவது போல உபதேசத்திலே மூழ்கி குருவையே நினைந்து அந்த முழுமையாக குருவினுடைய நினைவிலேயே தியானத்திலேயே இருக்கிறவன் அந்த நந்தியானது குருவானவர் ஊன்றிய நந்தியாக சிந்தையிலே ஊன்றியவராக விளங்க அவன் கருடோகம் பாவனையில கருடனாக ஆவது போல இங்கே சிவோகம் பாவனையில சிவமாக வந்திருக்கிற குருவாக ஆவான். அந்த குருவாக ஆவான் என்று சொல்லுகிற அந்த நிலையில குரு அந்த நிலை என்ன மற்றவர்களெல்லாம் அந்த சொல்லுகிற பொழுது குரு தரிசனம், இது ஞான குரு தரிசனம் என்று சொல்லுகிற அந்த நிலையில அந்த ஞானமானது உயர் மோனமாக விளங்கும். உயர் மோனம் என்பது ஞானத்தினுடைய நிறைவு. அந்த ஞானத்தினுடைய நிறைவாக அது விளங்கும். மூல மந்திரம் ஓதலிங்கிலை ஈவது இங்கிலை நேயமிங்கிலை. மூல மந்திரம் ஓதல் இங்கிலை ஈவதுங்கிலை. ஏன் நேயம் இங்கிலை, அன்பு இல்லை, அதனால கொடுக்கறது இல்லை. காரணம் சொல்றது மோனம் இங்கிலை. ஏன் ஞானம் இங்கிலை. அந்த மோனத்தையும் ஞானத்தையும் எப்படி தொடர்புடுத்துறார் அருணகிரிநாதர்னு பார்க்கணும். அதெல்லாம் உயர் மோனம்னாரு. உயர் மௌனம் என்று சொல்லுவது வெறும் வாய் மௌனம் மட்டுமல்ல, மனோ மௌனம் மட்டுமல்ல, அறிவு மௌனம். அறிவு அந்த மோன நிலைக்கு போகும். அதுதான் மோனம்னு பேரு. நாம் இப்ப சும்மா இரு சொல்லறே என்று சொல்லுகிறாரே, அது என்ன அர்த்தம்? சொல்லறே என்பது தொடக்கம், அது வாய் மௌனம். சும்மா இருத்தல் என்பது மனோ மௌனத்தையும் தாண்டி நின்று அறிவு மௌனத்திலே நிற்பது. அறிவு மௌனங்கிறது ஞானத்தினுடைய நிறைவு நிலை. ஆகையினாலே அதை இங்கே குறிப்பிடுகின்றார். என்ன தெளிவாக சொல்லுகிறார் என்று சொன்னால், குருநாதருடைய அந்த போதத்தினாலே, அவருடைய அறிவுரையினாலே, உபதேசத்தினாலே கடக்க முடியாத நனவு, கனவு, உறக்கம் என்கிற நிலைகளை எல்லாம் கடந்து குருநாதருடைய அந்த உபதேசத்தினாலே கடந்த நிலைகளை எல்லாம் நிலை நிறுத்தி குருநாதரினுடைய உருவத்தையே தன்னுடைய சிந்தையிலே நிறுத்தி குருநாதரையே முழுமையாக எண்ணிக்கொண்டு இருக்கிற அந்த நிலையிலே துரியாதீதம் சென்று குரு நிலையை தொடர்ந்து சிந்தித்த காரணத்தினாலே குருவாகவே ஆதல் என்று சொன்னால், மும்மலமற்ற திரிமலம் நீங்கிய நிலையிலே நிற்றவன் ஆகுதல். அதுதான் அங்கு குறிப்பிட்டார். ஆயன நந்தி அடிக்கன் தலை பெற்றேன், வாயன நந்தியை வாழ்த்த என் வாய் பெற்றேன், காயன நந்தியை காண என் கண் பெற்றேன், சேயன நந்திக்கன் சிந்தை பெற்றேனே. அப்ப ஆயன நந்தி அடிக்கன் தலை பெற்றேன் என்று சொல்லுகிற பொழுது, இந்த நனவு, கனவு,
உறக்கம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் தாண்டிவதற்கு குருநாதருடைய திருவடிகளை நான் தலையிலே சுட்டிக்கொள்வதும், குருநாதருடைய திருநாமத்தை புகழ்வதும், குருநாதருடைய திருமேனியை காண்பதுமாக, அந்த திரு உருவத்தை சிந்தித்தலுமாக நிற்கிற அந்த நிலைகளிலே இந்த மூன்றையும் தாண்டி துரியத்தில் நிற்கிற பொழுது சிந்தை பெற்றேனேங்கிறார். அந்த முந்தின அந்த பாடல்களை கொண்டு வந்து தொடர்புபடுத்திக் கொள்ளவும். எனவே நனவிலே இருக்கிற பொழுதும் கனவிலே இருக்கிற பொழுதும் இந்த நிலைகளை எல்லாம் தாண்ட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது குருநாதருடைய அந்த நிலைகளிலே அவருடைய உபதேசம், அவருடைய திருமணி இல்லையா, அது முன்னியும் சொல்லுவார். அது ரொம்ப பொதுவாக சொல்லுவார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிற அத்தனையும் என்ன அதை அங்கே சொன்னதுன்னு சொன்னால், இதனுடைய நிலை என்ன என்று கேட்டால், இந்த துரியத்திற்கு போய் சேரணும். துரியத்திற்கு சேருவதற்காக குருநாதருடைய அந்த தரிசனம், குருநாதருடைய வழிபாடு, இவை நிகழ்ந்து 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 துரியத்திற்கு போன பிறகு சிந்தை முழுவதும் குருநாதருக்கே அர்ப்பணித்து அந்த நிற்கிற நிலையிலே துரியாதீதம் போயிடணும். துரியாதீதம் போகிற பொழுது கருடனாக ஆவது எப்படி கருடோபமாகும், அந்த சிவோகம் பாவனையிலே சிவமாக ஆதல் இங்கே நிகழ்கிறது. கருடோகம் பாவனையிலே கருடனாக ஆவது போல இங்கே ஆகிவிடுவார். அந்த குருநாதர் அந்த நிலையை அந்த சீடன் பெறுவான் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். செய்தியை சொல்லுவார். அதாவது ஒரு உயர்ந்த சீடர், உயர்ந்த குருநாதர், நம்ம உதாரணத்துக்காக சொல்லலாம். உயர்ந்த சீடர், உயர்ந்த குருநாதர். சீடர் செல்லுகிற இடங்களில் எல்லாம் மிகச் சிறப்பாக பேசுகிறார். மிகுந்த புகழ் வருகிறது. எல்லோரும் குரு கிட்ட சொல்றாங்க, ரொம்ப சிறப்பாக பேசுகிறார் உங்கள் சீடர். குருநாதருக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள், இந்த இடத்துல எவ்வளோ அற்புதமாக பேசுகிறார், அந்த இடத்துல எவ்வளோ அற்புதமாக பேசுகிறார், இந்த இடத்துல எவ்வளோ அற்புதமாக பேசுகிறார், எல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். குருநாதருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஒருத்தர் மட்டும் சொன்னார், என்ன பேசுனா என்ன, உங்களை அவர் சொல்றதே இல்லை, மென்ஷன் பண்றது இல்லை, இங்கேயும் குருநாதர் என்று உங்களை அவர் குறிப்பிடுவது இல்லையே அப்படின்னார் ஒருத்தர் மட்டும். அதுக்கு அந்த குருநாதர் சொல்லுவாரு, நான் பேசும்போது எப்படி என்ன நானே குறிப்பிட்டுக்குவேன் அப்படின்னு கேட்டார். பேசுறது நான் பேசும்போது என்ன நானே எப்படி குறிப்பிட்டுக்குவேன் என்று சொன்னான்னு கேட்ட சீடர்களாம் அசந்து போயிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாருன்னா, பேசுகிற சீடனை இவருக்கு தெரியுது. சீடர் என்ன நினைச்சு பேசுறாருன்னா, தாம் பேசல, குருநாதர் தான் பேசுறார் என்று அவன் முழுமையாக தன்னை குருநாதரிடம் ஒப்படைத்து, சிந்தை முழுவதும் குருநாதரிடம் ஒப்படைத்த காரணத்தினாலே அவர் குருவாகவே ஆகிவிட்டார். இப்ப அங்க பேசுறது சீடன் அல்ல, குருநாதர். குருநாதர் பேசுகிற பொழுது எப்படி தன்னைத்தானே குறிப்பிட்டுக் கொள்வார் இல்லையா, குறிப்பிட மாட்டார் இல்லையா. அது சீடனாக இருந்து, சீடன் வேறு குரு வேறாக இருந்தால் அப்படி சீடன் சொல்வது, என் குருநாதர் இதை சொன்னார், என் குருநாதர் இப்படி சொல்ல சொன்னார், என் குருநாதர் இப்படி சொன்னார் இல்லையா. ஒருத்தரே ஒரு இடத்துல பேசும்பொழுது குறிப்பிட்டார், அதாவது நான் பல இடங்களில் சொற்பொழிவு பண்றேங்க ஐயா, அது என்கிட்ட பேசுவது சொன்னார். நான் பல இடங்களில் சொற்பொழிவு பண்றேன். அவர் அவர் இதை கேட்டாருன்னு தெரியும், நான் அவரை தான் சொல்றேன். அவர் அதை சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு அது என்ன சொல்றதுன்னா ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அதாவது அவர் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எவ்வளவு அழகா சொன்னார் அப்படிங்கிறது. நான் பேசும் பொழுது சொல்லுவேங்க, யா இந்த மாதிரி வைரா அப்படி சொன்னாரு,
மகாவித்வான் இப்படி சொன்னார், அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசுவேன். அப்போ சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க பைரா பேசுகிறான்னு சொல்கிறீங்க, மகாவித்வான் பேசுகிறான்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் அடிக்கடி ரொம்ப உயர்வாக நினைக்கிறேன், சிவகுமார் ஐயா பற்றி சொல்கிறது இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. இதை ஒரு மேடையிலேயே தான் சொன்னார். அவர் மேடையில் பேசும்போது தான் சொன்னார். இப்போ அவர் சொன்னார், அது அவங்கவுங்க பேசுகிறத வரும்பொழுது அவங்கவுங்களுக்கு சொல்லிடணும். இப்போ அதை தவிர்த்து மித்தது எல்லாமே சிவகுமார் சொன்னது தான், அதுதானே அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னார். அதாவது அதில் அவங்க சொன்னது வருகிற பொழுது அவங்க சொன்னேன், அதை தவிர்த்து மித்தது எல்லாமே அவர் தான் சொன்னது, அவர் சொன்னது தானே, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தானே பொருள். அதுக்கு மித்தது எதுவுமே என்னதில்லை, எதுவுமே என்னதில்லை, இது மட்டும் வயிறாவது, இது மட்டும் அவரோடதுன்னு சொன்னால் மித்ததெல்லாம் அவரோடதுங்கிற மாதிரியா ஒரு உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அதுபோல் அந்த சீடன் பேசுகிற பொழுது தன்னை முழுமையாக குருவாகவே ஒப்படைத்து விட்டு பேச போகிறது குரு தான் பேச போகிறாரு, நான் ஒன்றும் பேச போகிறதில்ல அப்படின்னுட்டு சொல்லுகிற பொழுது, குருவாக பேசுகிறவர் தான் இப்போ பேசுகிறாருன்னா அவன் தன்னே குருவாக ஆகுறது. அதைத்தான் இங்கே குரு சிவன் அவன் ஆமேன்னாரு பாருங்க. இந்த ஒரு தெளிவு தான் நமக்கு வரணும். திருமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே, அந்த சிவனவன் ஆமேங்கிறது சிவகம்பாவனைக்கு சொல்றது குருநாத பாவனை மட்டும், அந்த பாவனையினாலேயே அந்த உண்மையான அனுபவம். பாவனையை நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. பாவனை ஒழுங்கா இருந்ததுன்னா அனுபவம் வந்துடும். பாவனையும் ஒழுங்கா வருது இல்லை, பாவனையாவது கொஞ்சம் கரெக்டா இருந்ததுன்னா போதும் அனுபவம். அதுக்கு தான் பாவனை பாவித்தல்கிறத கொஞ்சம் ஃபெய்த்ஃபுல்லா 100% அதை நம்ம செய்யணும் இல்லையா. ரொம்ப இவன் சிவபெருமானுக்கு மேலே அபிஷேகம் பண்ணும்பொழுது பாத்திரத்தை மேலாக வச்சு நீர் ஊத்துறது, தப்பி தவறி அந்த பாத்திரம் தலையில் படக்கூடாது. ஏன், அவர் சிரசில் முட்டிடுற மாதிரி, அது ஒரு மரியாதைக்கு. அப்போ பாவனை தானே அது ஏன் படக்கூடாதுன்னா அந்த பாவனையில் அவர் இருக்கிறார்ன்றது பாவனை இருக்கிறாருங்கும் பொழுது என்னென்னலாம் அது இருந்தால் செய்வோமோ அத்தனையும் செய்யணும். ஒன்று மட்டும் பாவனை, மித்ததெல்லாம் பாவனை இல்லைன்னா அது சரியாக வராது. பாவனைங்கிறது எல்லாமே 100% கரெக்டாக இருக்கணும். அப்போ அந்த 100% பாவனையில் வருவது தான் 100% அனுபவம். இதே இந்த பாவனையை சிவோகம் பாவனைன்னு தான் சொல்கிறாங்க. அது பாவனை என்று சொல்லக்கூடியது, சிவோகம் பாவனை என்று சொல்லக்கூடியது என்ன? பாவனை செய்தது தானே. இங்க சொல்லுகிறார், மூன்றவை நீங்கும் துரியங்கள் முண்டர ஊன்றிய நந்தி. ஊன்றிய நந்தின்றார் ஸ்ட்ராங்கா உட்காந்துக்குவாராங்க குருநாதர். ஸ்ட்ராங்கா உட்காந்துருவார் குருநாதரை உட்கார வச்சாச்சு. நீங்க வாங்க சாமி, நீங்க உட்காருங்க, அப்பதான் இந்த பயலெல்லாம் சரிப்படுவானுங்க. சும்மா போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க உட்காருங்க, நீங்க வாங்க, ஏன்ப்பா அவங்களெல்லாம் அனுப்பிச்சிடப்பா, அப்புறம் வரேன் சாமி, எப்போ அனுப்பிச்சு நீங்க எப்போ வர்றது, நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க அப்படின்னு ஊன்றிய நந்தி ஊன்றிய நந்தின்னாரு. இந்த ஊன்றிய நந்தின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அந்த நந்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் ஊன்றிய திருவடி கீழ் என்ன இருக்கு பார்த்தீங்கல்ல, முயலகன். அதுதான் அந்த ஊன்றிய நந்தி என்று சொல்லுவது. சிவபெருமானுடைய ஊன்றிய திருவடியின் கீழே அந்த மயக்கம் தருகின்ற அந்த முயலகன். அது போல ஊன்றிய நந்தி எல்லாவற்றையும் எங்கள் நந்தி எம்பெருமானாக இருக்கக்கூடிய குருநாதர் அத்தனையும் அழுத்தி கீழே அவர் கொண்டு உட்கார வச்சு அவனு பண்ண உடனே அது அப்புறம் நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உட்காந்து அரட்டை, இவன் உட்காந்து அரட்டை, இவன் உட்காந்து அரட்டை, இவன் சீட்டுக்கிட்டு போடலாமாங்கிறான், அவன் அந்த டிவியை போடலாமாங்கிறான், இவன் நெட்டை போடலாங்கிறான், அதை வாங்கிட்டு வரலாங்கிறான், பண்ணிகிட்டு இருக்கிறான். இவ்வளோ பேரும் உட்காந்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. போடான்னு சொல்லவும் முடியல, பண்ண முடியாது. இந்த நேரம் ஊருக்கு போன ஒய்ஃபு வந்துட்டாங்க வீட்டுக்கு.
அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு உள்ள கதவை திறந்து வந்தாங்க. என்ன ஆகுன்றீங்க? ஊன்றிய நந்தி. அது சரி, அப்புறம் நான் இவனே தள்ளி விட்டு எல்லாத்தையும் வேண்டும் அங்கே வரோம். என்னது இது ஊடா? இது இத்தனை பேத்த கூட்டி வச்சுக்கிட்டு? இல்லைம்மா, அவங்கெல்லாம் வந்து மழை பெய்யுது வந்து உட்காரு. மழை பெய்யுதுன்னா இத்தனை பேர் சத்திரமா அது அப்படின்னு அந்த அம்மா ஒரு 2 சத்தம் அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஒரு பேரும் நல்லா ஆளு டூ ஓட்டம். சிஸ்டர் நாங்கள் வரோங்க சிஸ்டர், வர வேண்டாம் அப்படியே ஓடு. ஊன்றிய நந்தி. ஊன்றியிலிருந்து இந்த திருவடியின் கீழே அப்படி உட்கார்ந்துருக்கார் இல்லையா குருநாதர். உயர் மோனத்தான், அவர் தான் குரு. உயர் மோனத்தானேன்னு சொன்னதுக்கு காரணம், கல்லாலின் புடையமர்ந்து நான் வரையா அரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த புராணமாய். வாக்கிறந்த புராணம் அடுத்த பாட்டில் கூட அதை சொல்லுவார். எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைக்காமல் நினைந்து பவத்தொட கை வெல்வா. அப்படியே அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு பரஞ்சோதி இல்லையா? அனுபவிச்சு எழுதியிருக்காரு. அந்த கல்லாலின் புடைய வந்த தட்சிணாமூர்த்தி திருவடி கீழே என்ன இருக்கு? ஊன்றிய நந்தி. அது கீழே என்ன இருக்கு? மயிலன் தானே. இந்த உயர் மோனத்தானாக சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி திருக்கோலம். அப்படி ஊன்றிய நந்தி தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்த உயர் மோனத்தான் தட்சிணாமூர்த்தி கல்லால் கடவுள், தென்முக கடவுள், கல்லால் பெருமான். அந்த பெருமானுடைய திருவடியின் கீழே முன்று அற ஊன்றிய நந்தி உயர் மோனத்தானே. அதுபோல இந்த குருநாதரையே அந்த சிந்தனையில வைத்திருக்கக்கூடிய அந்த சீடரானவர் அந்த குருநாதராகவே விளங்குவார். உயர் மோனத்தான் என்று சொன்னால் மும்மலங்களும் காலிலே அமுத்தி மோன நிலையிலே முழுமை பெற்ற அவர் போல அவர் விளங்குவார். எனவே இதுதான் ஞானகுரு தரிசனம். ஞானகுரு தரிசனம் என்பது சும்மா கண்ணில் பார்த்து இப்படி கும்பிட்றதில்லை. அது அங்க சொன்னார் பார்க்கணும், தரிசனம் பண்ணணும். இங்க வந்து இன்னும் அந்த மற்ற சிந்தனையில எதற்கு இடங்கூடாமல் ஊன்றிய சிந்தையாக ஊன்றிய நந்தி இல்லையா? தொடர்ந்து அதை இன்னும் அழகா சொல்லுகிறார். மனம் புகுந்தான் உலகேழும் மகிழ நிலம் புகுந்தான் நெடு வான்நிலம் தாங்க சினம் புகுந்தான் திசை எட்டும் நடுங்க வனம் புகுந்தான் ஊர் வடக்கென்பதாமே மனம் புகுந்தான் உலகேழும் மகிழ நிலம் புகுந்தான் நெடு வான் நிலம் தாங்க திசையட்டும் நடுங்க சினம் புகுந்தான் வனம் புகுந்தான் ஊர் சினம் புகுந்தான் ஊர் நிலம் புகுந்தான் ஊர் மனம் புகுந்தான் ஊர் வடக்கென்பதாமே. வடக்கென்பது வனம் புகுந்தான் ஊர் வடக்கென்பது சினம் புகுந்தான் ஊர் வடக்கென்பது நிலம் புகுந்தான் ஊர் வடக்கென்பது மனம் புகுந்தான் ஊர். இப்படி அமைச்சிருக்கார் பாருங்க. அத நம்ம முன்னும் பின்னுமா போட்டு அந்த சிவத்தினுடைய தன்மை, சிவ எப்படி வந்தது, அப்படி எப்படி வந்திருக்கு, எப்படியெல்லாம் உதவி செஞ்சிருக்கு, கடைசியா அது வந்து என்னமா உதவி செய்யும். ஒவ்வொரு நிலைகள்லையும் அதனுடைய உதவி வேறுபட்டு கொண்டே வருகிறது.
நம்ம நினைக்கிறோம் தாயா இருந்து நம்மளை கவனிச்சுக்க பார்த்துக்கிட்டது, தந்தையா இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டது, நண்பனா இருந்து உதவி செஞ்சது, ஆசிரியரா இருந்து போதனை செஞ்சது, இப்படியெல்லாம் எதோ நிலைகள்ல எதோ நமக்கு உதவி வந்தது போல நினைக்கிறோம். ஆனா அத்தனையும் அவன் கொடுத்தது தான். இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உலகழும் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கு. இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் உன்றாய் உலகம் படைத்துகந்தான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அந்த உபகாரத்தை ஒவ்வொரு வடிவிலே இருந்து செய்து கொண்டே அந்தந்த உயிர்களுடைய வினைகளுக்கு தக்கவாறு பெருமான் அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த நிலைகளிலே அந்த உபகாரத்தை செய்கிறான். எத்தனையோ உயிர்கள் இந்த மண்ணிலே ஈசனை மறந்து திரிகின்றன. கடவுளே இல்லைங்கிறான் இல்லையா? கடவுளே இல்லைங்கிறான், உயிரே இல்லைங்கிறான். ஏதோ அவனுக்கு தோணுனதை சொல்றான். தோணுன்னு சொன்னது மட்டும் இல்லை, எனக்கு தோணுச்சு உங்களுக்கு இது தோணணுமே அப்படின்னு கேட்குறான், தோண வைக்கிறான், வாங்கங்கிறான். சரி, அது அவனுடைய நிலை. மனம் புகுந்தான் உலகு மகிழ. உயிருக்கு உயிராக உள்ளே புகுந்து உயிருக்கு போகங்களை வழங்குகின்றான் இல்லையா? அதுதான் முதல்ல இந்த தத்துவங்களை எல்லாம் உலகேழு மகிழன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மகிழவும் துன்புறவும் அது எல்லாமே நடக்குது. எங்க புகுந்தான்னாரு? அந்த வினைகளை ஊட்டுகின்ற இடத்திலே புகுந்தான். மனம் புகுந்தான் என்று சொல்வது மனம், அகங்காரம், புத்தி, சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தியில தான், அந்த மனத்தை சொன்னாலும் அந்த புத்தியைத்தான் குறிக்கும். அங்கிருந்து அந்த வினைகளுக்கு தக்கவாறு இந்த உலகத்தை அனுபவிக்குமாறு போகங்களை கொடுத்தாலும் கூட மனம் புகுந்தான். உலகேழும் மகிழ என்று சொன்னால் மகிழ துன்புற எல்லாத்தையும் எடுத்துக்கணும். வெறும் மகிழ மட்டும் சொன்னாரு, நீ அப்புறம் அதையும் நம்ம தான் எடுத்துக்கணும். அது மட்டும் வேற யாராவது வந்து வாங்குவாங்களா? எனக்கு மகிழ்ச்சியை மட்டும் என்கிட்ட கொடுங்க, துன்பத்தெல்லாம் நீங்க வேற யாராவது பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னா அப்படி முடியுமா? என்ன முடியாது. மனம் புகுந்தான் உலகேழும் மகிழ நிலம் புகுந்தான் நெடுவான் நிலம் தாங்க. இதுல உயிர்களெல்லாம் துன்பப்படுவதோ அல்லது குறைகளை சொல்லுவதற்கோ அல்லது தம்மை காக்க வேண்டும் என்பதற்காகவோ நிற்கிற பொழுது வேறாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்கிறான். உடனாக இருந்து வினைப்பயன்களை ஊட்டுவிக்கிறவன் வேறாக இருந்தும் செய்கிறான். அப்படி நிலம் புகுந்தான். நிலம் புகுந்தான்னா பல்வேறு தலங்களிலே திருக்கோயில் கொண்டு இருக்கிறான். அதெல்லாம் அவன் இருக்கிற இடம், இந்த மகிழ்ந்து இருக்கிற இடம், மகிழ்ந்து உரையும் இடம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. சொல்லுகிற பொழுது அவன் இருக்கிற இடம் இதுதான், அவன் இடம் வினவி வீரே ஆயில் இதுதான் இந்த இடம் என்றெல்லாம் கூட நாம் பதிகத்துல சொல்லுகிற பொழுது சொல்லுகிறோம். நிலம் புகுந்தான் நெடு வான் நிலம் வான். தேவர்களுக்கு இதுதான் கோயில். தேவர்களும் இங்கதான் அவர்கள் தம்முடைய கோரிக்கைகளை வைக்கின்றார்கள் இல்லையா? அவர்களுக்கு மட்டும் என்ன வேற கோயில? அவங்களும் இங்கதான் வராங்க. இந்த மண்ணில் இருக்கிறவர்களுக்கும் அவங்களையெல்லாம் தாங்க என்று சொல்லுகிற பொழுது அவர்களுடைய விண்ணப்பங்களை குறைகளை கேட்பதற்கும் அவற்றை தீர்ப்பதற்கும் அவற்றின்படி அவற்றை நெறிப்படுத்துவதற்கும் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனம் புகுந்தான். எல்லா நிலைகளிலையும் ஈஸ்வரனுடைய அந்த ஒரு உயிருக்கு உபகாரம் துணை நிக்கலைன்னா எதுவுமே நிகழாது. எது நிகழும் சொல்லுங்க? உயிர் இயக்கத்துக்கு உலக இயக்கத்துக்கு எல்லாத்துக்குமே அது தேவை. ஆகையினாலே இந்த திருக்கோயில்கள் தோறும் அங்கு இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அருளாளர்கள் எல்லாம் நெறிப்படுத்துவதற்கும் அருளாளர்கள் எல்லாம் நம்மை உய்விப்பதற்கும் நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்லுவதற்கும் ஒரு இடமாக இங்கேயும் இருக்கிறான் அவன்.
மனம் புகுந்தான் உலகேழும் மகிழ, நிலம் புகுந்தான் நெடுவான் நிலம். வானமும் நிலமும், அங்கேயும் உயிர்கள் இருக்கு, இங்கேயும் உயிர்கள் இருக்கு. வானமும் நிலமும் தாங்க, சினம் புகுந்தான் திசை எட்டும் நடுங்க. இதுல முன்ன பின்னே இருந்ததுன்னா சரி பண்ணுவான். ஏன் சரி பண்றா, எப்படி சரி பண்ணலாம் நமக்கு தெரியாது. உண்மையிலேயே ஒரு பெரிய கெலாமிட்டியே வருது, பெரிய அழிவு வருகிறது அப்படின்னு சொன்னோம்னா தெரியாமையா வரும் அவனுக்கு தெரியாம. அவன் தானே இந்த பிரபஞ்சத்தை இவ்வளவு தூரம் கத்துறோம், இவ்வளவு தூரம் பேசுறோம், எல்லாமே செய்யறோம். ஏன் இவ்வளவு தூரம் அழிவு வருது அப்படின்னு சொன்னா, நாம வாழ்கிற இடத்துல நம்மை நாம் சரி செய்து கொள்ளவில்லை அப்படின்னு தானே பொருள். நம்மை நாமே சரி அவன் கொடுக்கறது கொடுத்துருக்கிறான். அது அதிலே நமக்கு அறிவையும் தந்திருக்கிறான், பல்வேறு விதமான போகங்களை தந்திருக்கிறான். நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்குரிய அந்த நிலைகளிலே எல்லாவற்றையும் தந்திருக்கிறான். ஆனாலும் கூட சில சமயம் சினம்புகுந்தான் திசையட்டும் நடுங்கிறது இயற்கை பேரழிவும் இயற்கை சீற்றமும் நாடு வித்தியாசம் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் நடக்குது. இந்த நாட்டுக்கு இயற்கை பேரழிவு உண்டு, இந்த நாட்டுக்கு கிடையாது, இந்த நாட்டுக்கு இயற்கை சீற்றம் கிடையாதுன்னு பிரிவே கிடையாது. எல்லா இடங்களிலும் அது உண்டு. ஏன் அவ்வாறு நிகழ்கிறது அப்படின்னு அந்த இயற்கை பேரழிவு நடந்த பிறகு அதனை ஆய்வு செய்கிறவர்கள் அதற்கு பல்வேறு காரணங்களை கூறுகின்றார்கள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை இறைவன் தான் படைத்தான் என்று சொல்லுகிற பொழுது இந்த அழிவுகள் மட்டும் அவனை தவிர அவனுடைய எல்லையை மீறி அவனுக்கு விருப்பத்திற்கு மாறாக அவன் அறியாமல் நடந்ததுன்னு சொல்லிட முடியுமா? நாம சொல்லுகிறோம் இந்த உலகம் இறைவனால் மாயையிலிருந்து படைக்கப்பட்டது, இறைவனால் மாயையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது, அவன் அவள் அது எனும் அவை மூவினமின் தோற்றிய திதியே என்று சொல்லுகிறோம். ஒடுங்கின்னு வருகிறத ஒடுக்கிடுவான். ஒரு நாள் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு டப்பாக்குள்ள அடைச்சி வச்சிருவான். செய்யக்கூடிய வல்லமை தான் அவனுக்கு உண்டு. நடக்குங்கிறாங்க, சயின்டிஸ்டே சொல்றாங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக சொல்லுகிறார்கள். எண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலையிலெல்லாம் இறைவனுடைய அந்த தன்மை இருக்கிறது. ஆகையினாலே இயற்கை சீற்றங்களோ அல்லது வேறு விதமான சீற்றங்களோ அல்லது வேறு விதமான விளைவுகளோ அவனுக்கு தெரியாமல் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இயற்கை சீற்றம்ங்கிறது அவனுடைய சீற்றமாகவே தான் எடுத்துக்கணும். அதனாலதான் சினம் புகுந்தான் திசையட்டும் நடுங்கன்னாரு. திசையட்டும் நடுங்க என்று சொன்னால் எல்லா இடங்களிலும், ஒரு இடம் பாக்கி இல்லாம அத்தனை இடங்களும் சீற்றம் உண்டு. அப்ப ஆக்கமும் செய்கிறான், அழிவும் அங்கே நிகழ்கிறது. இந்த சீற்றத்தை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? இதுக்கு ஊழிக்காலம் இருக்கிறது, ஊழிக்காலத்திலே எல்லாம் ஒடுங்கும் என்று தெரிகிறது. ஊழி என்பது ஏன்னா தண்ணி தயாரா வச்சிருக்கிறார் இல்லைங்களா? எல்லாம் எங்கேருந்து கொண்டு வர வேண்டியது அங்கே இருக்குது. கொஞ்சம் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா போதும் எல்லாம். ஏன் அங்கே நிற்குதுன்னு நீ உனக்கு தெரியலையான்னு கேட்டார். திருமூலர் தான் கேட்கிறார். கடலுக்கு கரையே கிடையாது, நிறுத்தி வச்சிருக்கார இல்லையா? நாம தான் அதை கடற்கரைங்கிறோம். அது கரையெல்லாம் ஒன்று கட்டலை. அது இயற்கையா இயல்பா அப்படி நிற்குது, உள்வாங்குது, பின்வாங்குது, முன்வாங்குது, இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இதுக்கு எதற்காக இதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், உலகம் முழுவதும் தன்னுடைய படைப்பாக வைத்திருக்கிற பெருமாள் அதை ஒடுக்குவதற்கும் உரியவராக விளங்குகிறார். அதனாலதான் அது ஒடுக்கம் செய்கிறத முதல் நூற்பாவிலேயே மெய்கண்ட தேவநாயனார் குறிப்பிடுகின்றார். அவன் அவள் அது அவை மூவி எனமீன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம், ஒடுங்கி மலத்து உளதாம் என்று குறிப்பிடுகிறார். ஒடுங்கி என்பது சிவபெருமானுடைய திருநாமம். ஒடுக்குகிறவன், எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஒடுக்குகிறவன் ஒடுங்கி. சினம் புகுந்தான் திசை எட்டும் நடுங்க, மனம் புகுந்தான் உலகேழும் மகிழ, நிலம் புகுந்தான் நெடுவான் நிலம் தாங்க,
சினம் புகுந்தான் திசை எட்டும் நடுங்க. பல்வேறு நிலைகளில் அவன் விளங்குகின்றான். இந்த உலக போகங்களை படைப்பதிலே, அதில் நம்மை ஈடுபடுத்துவதிலே, அவற்றை நாம் நுகரத் தருவதிலே, நம்முடைய வினைகளை ஊட்டுவதிலே, அதை பயன்களை தருவதிலே, போகங்களை எல்லா விதமான நிலைகளிலும் நின்று நிலவுகிற அவனுக்கு கடைசியில எங்கடா இருக்கான்னா வனம் புகுந்தான், இடுகாட்டில் ஆடுறாங்க. வனம் புகுந்தான், ஒடுக்கத்தையும் அவன் தான் செய்கிறான். ஆகையினாலே சங்காரகாரணனாக இருக்கிறான். அவன் போகத்தை ஊட்டுகிறான், போகத்தை படைக்கிறான், போகத்தோடு சேர்த்து வைக்கிறான், திரும்பவும் தண்டிக்கிறான், கடைசியில் காட்டில் கொண்டு போய் தள்ளியும் விடுறான். இவ்வளவு நிலைகளில் இருக்கிற இவனை, இத்தனை நிலைகளிலும் இருக்கிற இவனை ஒரு சிறப்பான நிலை ஒன்று இருக்க, அதை நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்னென்ன அவனூர் வடக்கு, அதையே நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அவனுடைய உண்மையான நோக்க நிலை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம உயிருக்கு உயிராக இருந்து நமக்கு போகத்தை ஊட்டுவதிலும் வினைப்பயன்களை ஊட்டுவதிலும், திருக்கோயில்கள் முழுவதுமாக இருந்து வானவத்தவர்களுக்கும் மண்ணுலகத்தவர்களுக்கும் விண்ணப்பங்களை செய்கிற வேறாக இருந்து கருதுகிறவர்களுக்கு வேறாகத்தானே இருப்பாங்க. கடவுள் எங்கேயோ இருக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லணுமேனு போகும்போது சரி அவன் நம்ம வெளியில் இருக்கோன்னு நினைக்கிறான், வெளியிலேயே இருப்போண்டு வெளியில் இருக்கிறார். இல்லை அவர் உள்ளே தான் இருக்கிறாருன்னு சொல்லி உள்ளேயே மகிழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். உள்ளதான் இருக்கிறான் அப்படின்ட்டு மகிழ்கிறவர்களும் இருக்கிறார். இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு திரிகிறவனுக்கு சினம் புகுந்தான் திசையட்டும் நடுங்கவும் இருக்கிறான். எல்லாத்துக்கும் அவன் உண்டுன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை உண்டோ இல்லையோன்னு செஞ்சாலும் சரி, எல்லாருக்கும் வனம் புகுந்தான். அங்கே அவர் மீட் பண்ணுவார். இப்படி இருக்கிற இந்த பெருமானுக்கு உண்மையிலேயே ஊர் எதுன்னு கேட்டால் வடக்கு. அது என்ன வடக்கு ஊருன்னு கேட்டால் திருக்கைலாயம். திருக்கைலாயத்தான் ஊர். ஏன் திருக்கைலாயம்னார்? திருக்கைலாயத்தில் தான் இந்த சிவநெறியாக இருக்கக்கூடிய குரு வடிவிலே இருந்து உபதேசம் செய்கின்ற அந்த திருக்காட்சி நல்கியது கல்லாலின் மரத்தின் கீழ் அமர்ந்த அந்த திருக்கோலம். அதுதான் சிவநெறி, அதுதான் உண்மையான நெறி. அந்த நெறிதான் நிறைவான நெறி என்று காட்டுவதற்காக தன்னுடைய ஊர் வடக்காக கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். எனவே குருநெறியே சிவநெறி, குருநெறியே சிவநெறி. ஒரு நெறியாவது குருநெறியாம். அந்த ஒரு நெறியாம் குருநெறியாம் என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு என்பதை அது சங்கேதமாக திசையை வைத்து குறிப்பிடுகின்றார். அது திசையிலே ஆகுவேராக வடக்கு என்பதை, அது கைலாயத்திற்கு ஆகி வந்த வடக்கு என்பது இல்லையா? ஊர்ல கூட சொல்லுவாங்க, வீட்டுக்கு பார்ப்பாங்க, எங்க காணும் அவர் தெற்கால போயிருக்காரு. அப்படி தெற்கால போயிருக்காரு எதுக்கு சொல்லுகிறாங்க? தெற்குல அவங்களுக்கு ஒரு காடு இருக்கும். அந்த காட்டில் அவர் அந்த வேலையாக போயிருப்பார். அதனால வீட்டில் எங்கே காணுன்னா தெற்கால போயிருக்காருன்னு சொன்னால் தெற்கிலே இருக்கக்கூடிய காட்டிற்கு பணி நிமித்தமாக போயிருக்கிறார் அப்படிங்கிறது தானே அது திசையை சொல்லுவதாகவே. இங்கே திசையை சொல்லுகிறார். வடக்கில் இருக்கார் அவர். வடக்கால இருக்கிறார் என்று சொன்னால் திசையை சொல்லுவதற்கு காரணம் அவர் ஆசிரிய நிலையிலே குருமுகமாக இருக்கிறார் என்று சொல்லுவதைத்தான். தெற்கு நோக்கியே நிற்கிறார் நமக்கு. எனவே ஈசனுடைய நிறைவு நெறி குருநெறி. எனவே குருவாக வருகிறவர் சிவன்தான். எத்தனையோ பேரை எப்படியோ சந்திக்கிறோம், யாரையோ எந்தெந்த விதத்திலேயோ நமக்கு உபகாரம் செய்கிறவர்களையும் மற்றவர்களையும் நாம் சந்தித்து வருகிறோம். ஆனால் நமக்கு ஞானத்தை அருளுகின்றவர் இருக்கிறாரே, அவர் தட்சிணாமூர்த்தியை தவிர சிவத்தை தவிர வேறு இல்லை, அவர் தான் அது என்று அதனை குறிப்பிடுகின்றார். நமக்கு ஞானத்தை வழங்குகிறது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்தது. பசிக்கு உணவு தரலாம், குளிருக்கு ஆடை தரலாம், இருக்க இடம் தரலாம். இப்படி எத்தனையோ உபகாரங்களை செய்கிறவர்கள் எத்தனையோ விதமாக இறைவன் இருந்தாலும் இறைவனுடைய நிறைவு நிலையாக அந்த குருமுகமாக இருப்பது போல நமக்கு ஞானத்தை வழங்குகின்ற அவர்தான் சிவம். உண்மையிலேயே சிவமாக நமக்கு விளங்குகிறார். மித்த நிலைகளில் எல்லாம் அவர் இறைவனாக உயிர்களுக்கு அந்த உய்வை தருவதற்கான பல்வேறு படிநிலைகளிலே இருந்தாலும் கூட
ஈசனுடைய நிறைவு நிலை குரு. எனவே ஞான குருவை சிவமென தரிசனம் செய்க. உமக்கு ஞானத்தை வழங்குகிறவருக்கு, இந்த உலகத்தினுடைய ஞான நிலையை எடுத்து சொல்லுகிறவருக்கு, உன்னை ஞான நெறியிலே செலுத்துகிறவருக்கு, நீ அந்த ஞான நிலையிலே நிற்கிற பொழுது உன்னுடைய வினைகளை எல்லாம் நீக்க வல்லமை உடையவருக்கு, உன்னுடைய அத்தனை வினைகளும் உனக்கு ஊட்டப்படாமல் தவிர்க்கப்படக்கூடிய அந்த நிலையை தரக்கூடிய வல்லமை சிவத்திற்குத்தான் உண்டு. அந்த சிவமாக நிற்கிற இந்த குருவுக்கும் உண்டு. எனவே இந்த குருவை நீ வடக்கு என்கிற சொல்லிலே இருக்கக்கூடிய, வடக்கு என்கிற எல்லையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரே, அந்த தட்சிணாமூர்த்தி, அந்த தென்முக கடவுள், அந்த கைலை. எனவே இது கைலை பரம்பரையிலே வந்த குருநாதர் என்று கொள்க என்று சொல்லுகிறார். இப்ப திருக்கைலாய பரம்பரைன்னு சொல்றதுக்கு காரணம் உங்களுக்கு புரியுதுங்களா? எதுக்காக இதை சொல்லிக் கொள்ளுகிறார்? அதை திருமூலர் தான் அதை கொடுக்கிறார். திருமூலர் தான் அதை தெளிவுபடுத்துகிறார். ஏனென்று சொன்னால் திருக்கைலாய அந்த கைலையிலே குருவாக இருந்து 4 பெருமக்களுக்கு உபதேசம் செய்த அந்த திருக்கோலம், அதுதான் ஈசனுடைய நிறைவு நிலை, நிறைவு கோலம். ஆடுகின்ற திருக்கோலம் இருக்கிறதே, அந்த ஆடுகின்ற திருக்கோலம் இயக்கம். ஆனால் இயக்கத்தினுடைய நிறைவிலே பயனாக தரக்கூடியது கைலையிலே இருக்கக்கூடிய ஒளிதரு கைலை புக்கி இனிது அருளினன் என்று சொல்லுகிறார். அந்த அவன் எங்கே அந்த உயர் கைலையிலே இருக்கிறவன் தான் இங்கே இந்த பொதுவிலே புக்கி இனிது அருளினன் என்று மணிவாசகர் குறிப்பிடுவார். எதற்காக அதை குறிப்பிட்டார்? என்னுடைய குருநாதர் அவர். இந்த குருநாதர் என்பவர் கைலாய பரம்பரை. எனவே சிவன் நெறியிலே நிற்கிறவர்களுக்கு திருநீரு நெற்றியிலே பூசுகிறவர்கள், ருத்ராட்சம் அணிந்த அத்தனை பேருக்கும் குருநாதராக இருக்கிறவர் கைலாய பரம்பரை, தட்சிணாமூர்த்தியினுடைய பரம்பரை, திருக்கைலாய பரம்பரை என்று அதை கொள்ள வேண்டும் என்பது ஊர் வடக்கு என்பதாமே என்று குறிப்பிடுகிறார். ஆகையினாலே சிவத்தை நாம் எந்தெந்த கோலங்களில் வழிபட்டாலும் கூட நமக்கு நிறைவு கோலமாக இருப்பது அந்த கைலாய காட்சியாக வழங்குகின்ற அந்த குருநாதர் காட்சியாக இருக்கக்கூடிய, கல்லாலின் கீழே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புத திருக்கோலமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோலம்தான். அதுதான் நிறைவு கோலம். அது ஆகையினாலே உம்முடைய குருநாதரை நீ கைலாய கோலத்திலே இருக்கிற தட்சிணாமூர்த்தி எனக் கொள்க என்று குறிப்பிடுகின்றார். என்ன ஒரு பாருங்க, இந்த கைலாய பரம்பரைங்கிறது. ஆனால் அவரே நந்தியம் பெருமான்லேருந்து திருமூலர் இல்லையா? அதான கைலாய பரம்பரை தானே அவரும். சிவபெருமான், நந்தி, அப்புறம் திருமூலர் அவரிலிருந்து. ஆகையினாலே ஊர் வடக்கென்பதாமேங்கிறார். மனம் புகுந்தான் உலகோழும் மகிழ, நிலம் புகுந்தான் நெடுவான் நிலம் தாங்க, சினம் புகுந்தான் திசையட்டும் நடுங்க, வனம் புகுந்தான் ஊர் வடக்கென்பதாமே. வடக்கு வலம் புகுந்தான் ஊர் வடக்கென்பதாமே. அது ஒரு நயமா வச்சார். வடம் புகுந்தான் காடு. ஊருக்கு காடு எப்பவுமே வடக்கால தான் இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் ஊர்ல இல்லை. இந்த இடுகாடு எங்க இருக்குன்னா தெற்கால இருக்காது, வடக்கால தான் இருக்கும் இடுகாடு. ஏன்னு கேட்டீங்கன்னா, காற்று வீசுகிற பொழுது, தென்றல் காற்று வீசுகிற பொழுது தெற்குல இருந்து வரும். இப்போ அங்கே அது இடுகாடு இருக்குமானால் அது உள்ளே பூந்து வெளியே இங்கே வரும் ஊருக்குள்ள. அதனால காட்டுக்கு அந்த அந்த காற்று வருகிற பொழுது அது தூய்மையாக வர வேண்டும். இதை இந்த பக்கம் வடக்கால வைப்பாங்க. அது ரொம்ப அழகாக அது ஒரு நயமாக, வடம் புகுந்தான் ஊர் வடக்கென்பதா, ஊருக்கு வடக்கே இருக்கக்கூடிய வடம் புகுந்தான் அப்படின்னு அப்படி பொருள் வருகிற மாதிரியும் அதை ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறார். தமிழ் ஒண்டி தான் அப்படி நயம்லாம் கொடுக்கும். தமிழில் அப்படி போடுகிற பொழுது அப்படியே அழகாக அதில் உயிர் ஓடும். ஏன்னா தமிழ் மொழி உயிர் உள்ள மொழி.
நம்ம செத்த மொழியை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாம். உயிருள்ள மொழி தமிழ் மொழி. அது உயிர் ஓடும், அப்படியே அதை சொல்லுகிற பொழுதே இயல்பாகவே ஓடும். மனம் புகுந்தான் உலகேழும் மகிழ, நிலம் புகுந்தான் நெடுவான் நிலம் தாங்க, சினம் புகுந்தான் திசை எட்டும் நடுங்க, வனம் புகுந்தான் ஊர் வடக்கென்பது ஆமே, வடக்கென்பதாமே என்று சொல்லி இந்த 2 பாடல்களை நாம் இன்னைக்கு ஞானகுரு தரிசனத்தில் சிந்தித்தோம். நிறைவு செய்யும் முகமா 5 எழுத்து 5 முறை ஓதுவேன் நண்பர்கள். தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, ஞானக்குழந்தை ஞானத்திரளினுடைய மிகச்சிறப்பான வெளியீடாக வந்திருக்கிறது. நீங்கள் இதுக்கெல்லாம் எல்லா குழந்தைங்களுக்கும் அதை வாங்கி கொடுக்கணும். எல்லாருக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா குழந்தை கையிலையும் ஞான குழந்தை இருக்கலாம். அப்போ அந்த குழந்தைக்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் நாம் தனியாக சொல்லித்தர வேண்டியதில்லை, தானாக வந்துடும். ஏன்னா ஞான குழந்தை ஞானசம்பந்தருடைய பெருமை அந்த மாதிரி. அதை வாங்கித்தாருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு பரபரப்பாக போய்கொண்டு இருக்கிறது. ஞானத்திரள் பத்திரிகைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். நீங்கள் சேர்ந்துட்டீங்க, நாங்கள் தான் சேர்ந்துட்டேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் விழுவுது. ஆனால் நீங்கள் மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்தணும். சந்திக்கிறவங்களெல்லாம் ஞானத்திரளுக்கு நீங்கள் சந்தா சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கணும், இல்லைங்களா? ஆகையினால இப்போ நமக்கு இந்த சேனலில் 9000 பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. 9000க்கு மேலே போயிடுச்சு, 9500க்கு மேலே போயிடுச்சு. இதில் எல்லாரும் கேட்குறவங்க எல்லாருமே ஞானத்திரள பத்திரிகையை வாங்கணும். நீங்கள் அதில் நான் நிறைய எழுதுகிறேன், நிறைய செய்திகள் வருது, நிறையா பொக்கிஷம் மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டிய அந்த செய்திகள் அதில் இருக்குது. அதனால் அதை நீங்கள் வாங்கணும், மற்றவர்கள் வாங்கி தரணும். அதில் வர கட்டுரைகள், அதில் வர செய்திகளுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஆகையினால அதுக்கும் உங்களுடைய நல்ல ஆதரவை கேட்டுக்கொண்டு இந்த அளவில் இன்றைய தினம் இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு கமலவிநாயகர் சத்சங்கம் ICF சென்னை வழங்கும் திருமந்திரத்தினுடைய அடுத்த வகுப்பிலே நாம் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.